அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 14, 2025 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். சமூக நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம். தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. காலநிலை மாற்றத்தில் கவனம்னு தெரிவிச்சிருக்காங்க. பட்ஜெட் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் என்னென்ன எதுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். இரட்டை விண்கலங்கள் வெற்றிகரமாக விடுவிப்பு. ஸ்பேடெக்ஸ் நிறுவனத்தின் கீழ் விண்வெளியில் ஒருங்கிணைக்கப்பட்ட இரட்டை விண்கலன்கள் வெற்றிகரமாக விடுவிக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் எனும் ஆய்வு நிலையத்தை 2035 ஆண்டுக்குள் விண்ணில் நிறுவ இஸ்ரோ முடிவு செய்துள்ளது. அதற்கு முன்னோட்டமாக ஸ்பேடெக்ஸ் எனும் நிறுவனத்தின் கீழ் விண்வெளி விண்கலன்களை ஒருங்கிணைத்து விடுவிக்கும் பரிசோதனை மேற்கொள்ள இஸ்ரோ முடிவு செய்தது. அதில் வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சென்னையில் இனி பார்க்கிங் இடம் இருந்தால் மட்டுமே கார் வாங்க முடியும். சென்னையில் விரைவில் புதிய கட்டுப்பாடுகள் அமல். பார்க்கிங் செய்ய இடம் இருந்தால் மட்டும் கார் வாங்க முடியும் என்ற புதிய கட்டுப்பாடுகள் சென்னையில் அமல்படுத்தப்படுகிறது. நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிக்கும் நிலையில் ஒவ்வொருவரும் தங்கள் தேவைக்கேற்ப இருசக்கர வாகனங்களையும் 4 சக்கர வாகனங்களையும் பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் மாநகருக்குள்ளே இருக்கிற பிரச்சனைலாம் சொல்லிட்டு இது கட்டுப்படுத்த, அதாவது நீங்கள் கார் வாங்கணுன்னா கார் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்கிங் இடம் இருக்குதா, அதல்ஸ் தனியார் பார்க்கிங் பக்கத்தில் இருக்குது நாங்கள் விட்டுக்கிறேன் அப்படின்ற ப்ரூஃபோ இல்லை ஃபோட்டோவோ காமிச்சா தான் சென்னையில் இனிமேல் அப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அதை வாசித்தேன், நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றது பார்த்துருவோம். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவருக்கும் அளிக்க முடியாத உள்ளரணும் ஆகும் அப்படின்னு அறிவுடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்கிறாங்க. முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஒரு தமிழக பட்ஜெட் ஆவணத்தில் தமிழில் ரூபாய் இலச்சினை ஒன்றும் உள்ள பாலிடிக்ஸ் நியூஸ் கொஞ்சம் இருக்கும். நம்ம டேரெக்டாக என்னென்னா இந்த 2024 லோகோன்னு போட்டிருக்காங்களா, அதில் இந்த சிம்பிள் ஒன்று இருக்குல்ல, 2024 to 25 அந்த இதுக்கு கீழே அந்த சிம்பிளுக்கு பதிலாக தமிழில் ரூபாய் அப்படின்றத போட்டிருக்காங்க. 2025க்கான லோகோ அப்படின்னு போட்டு இது 2025 to 26 நிதிநிலை அறிக்கைக்கான ரூபாய்னு போட்டிருக்காங்க. அண்ட் 24 லோகோ அப்புறம் கடைசி கீழே பார்த்தீங்கன்னா தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கின்னு போட்டிருந்தாங்க. 25 to 26க்கு எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது தேஜஸ் போர் விமானத்தில் இருந்து அஸ்திரா ஏவுகணை சோதனை வெற்றி தெரிவிச்சிருக்காங்க. உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட அஸ்திரா ஏவுகணை மற்றொரு உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் இருந்து வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. வானிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பாய்ந்து வானில் உள்ள இலக்கை தாக்கும் வல்லமை கொண்ட அஸ்திரா ஏவுகணை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டதாகும். இந்த ஏவுகணையில் மேம்பட்ட வழிகாட்டுதல் மற்றும் வழி செல்லுதலில் அமைப்பு முறைகள் உள்ளன. இவை இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அளிப்பதை உறுதி செய்கின்றன தெரிவிச்சிருக்காங்க. பேர் பார்த்துக்கோங்க. அது பேர் அஸ்திரா ஏவுகணை. எதில் வச்சு டெஸ்ட் பண்ணாங்கன்னா தேஜஸ் போர் விமானத்தில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் 20% ப்ளூ கலர் பணிகளை வகிக்கும் பெண்கள். ஊதிய ஏற்றத்தாழ்வுகள் முதல் மோசமான சுகாதாரம் வரை கடுமையான பணியிட சூழல்களை கொண்ட இந்தியாவின் அமைப்பு சாரா, அதாவது ப்ளூ காலர் பணிகளில் பெண்கள் 20% மட்டுமே பங்கு வகிக்கின்றனர் என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. மெயின்ஸ் படிக்கிறவங்க உமன் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இதில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னா இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் மீண்டும் தாமதம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இவங்க போயிட்டு ரிட்டன் வர இதில் கொஞ்சம் கோளாறு ஏற்பட்டதுனால ரிட்டன் வர ராக்கெட்டில் இங்கேருந்து திருப்பி ராக்கெட் அனுப்பி அவங்களுக்கு கூட்டு வரணும், அதில் தாமதம் நீடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 minute கரண்ட் நம்ம சேனல் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.